ஓம் அகத்தி சாயன். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று குருவை உறுதிப்படுத்துங்கள் அப்படின்ற தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அன்னை கொடுத்த தலைப்பு தான். ஏன் அப்படின்னாக்கா, எனக்கு குருமார்கள், குரு, குருஜி அப்படின்ற அந்த வார்த்தைகளில் நிறைய நம்ம ஆலோசனை செய்துட்டோம், அனலைசிஸ் பண்ணிட்டோம். அதை சார்ந்து தான் இது ஒரு பதிவு. ஏன் அப்படின்னாக்கா, எனக்கு அறிவில் தெளிவு பெறுவதற்காக நிறைய வழிகாட்டிகளை, ஆசான்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் எந்த ஆசான்களை கண்டாலும் நிறை குறைகள் இருக்கும். நாம் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள். குறைகளை நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா எந்த ஒரு இடத்துலையுமேயே நமக்கு நிறைவு கிடைக்காது. எல்லா இடத்துலையும் மனிதனாக பிறந்தாலே பேராசை, சினம், கடம்பற்று, உயர்வு, தாழ்மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இந்த குணங்களில் ஏதாவது ஒன்று குற்றம், குறைபாடு, 6 குணங்களில் மாறுபட்ட நிலைகள் இருப்பதினால்தான் மனித நிலையே வந்து இருக்கு. அது அனுபவமாக வாழ்க்கையாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தன் எல்லோருக்கும் நல்லவனாகவும் இருக்க முடியாது, ஒருத்தன் எல்லோருக்கும் கெட்டவனாகவும் இருக்க முடியாது. ஒரு சில பேருக்கு அவன் நல்லவனாகவும் ஒரு சில பேருக்கு அவன் கெட்டவனாகவும் காட்சி கொடுத்தே தீர்வான். அது காலத்தினுடைய கட்டாயம். அதுபோல் குருவை உறுதிப்படுத்துங்கள் அப்படின்னாக்கா, இது உறுதிப்படுத்துறது அப்படின்னாக்கா மெய்யை உறுதிப்படுத்துவது, சத்தியத்தை உறுதிப்படுத்துவது. இதில் குரு அப்படின்னாக்கா யாருன்னு நம்ம நிறைய ஆலோசனை செய்துட்டதுனால அதை பற்றி நம்ம இங்கே மேன்மையாக மேலும் பேசி இந்த பதிவை விரிவாக எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியங்கள் இல்லை. சுருங்க சொல்லி நிறைவான பதிலை நாம், அறிவை, தெளிவை பலமாக பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக அதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, எத்தனையோ வழிகாட்டிகள், ஆசான்களை நான் கடந்து வந்திருக்கேன். எல்லார்கிட்டேயுமே இவர் அவரை குறை சொல்வார், அவர் இவரை குறை சொல்வார். நமக்கே 2 பேர் மேலே இருக்கிற குற்றங்கள், குறைகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக வந்து தீரும். மாறுபட்ட நிலைகள் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய செயல்பாடும் இப்போ அவங்களுடைய செயல்பாடும் பார்க்குகின்ற பொழுது மாறுபட்ட நிலைகளில் வேறு வேறு கோணத்தில் இருக்குது, வேறு வேறு நிலைகளில் இருக்குது. அப்போது என்னங்கய்யா, இந்த குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தேர்வு செய்து அவர்கிட்டயே இருக்கிறது தானே ஐயா தீர்வை உண்டாக்கி தரும். மறுபடியும் இடத்த மாற்றிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அதுக்கு விடிவு காலம் தான் எப்போ, விமோச்சனம் தான் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்க என்னுடைய நெருங்கிய நண்பர் சங்கரையா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சில சூட்சும குறிப்புகளில் எதை சார்ந்து நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொன்னோம்னாக்கா, சில சத்திய நிலைகளில் தடுமாற்றமும் தடமாற்றமும் மக்களுக்கும் வந்துடும்ன்றதுனால சில சூட்சமமாக மறைபொருளாக இதை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் சத்திய வார்த்தைகள் ஆழ்ந்த அறிவையும் தெளிவையும் உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதை பாருங்கள். அதாவது 10th நம்ம படிக்கிறோம், அதில் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு 5 சப்ஜெக்ட்டு. நம்ம வாழ்நாளில் 5 குருமார்களை கடந்து வந்திருக்கோம். இல்லை 5 சப்ஜெக்ட்லேயும் தலை சிறந்த பேர்களை நம்ம சந்திச்சிருக்கோம். அனுபவ அறிவையும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஆற்றலையும் பலத்தையும் நுட்பங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் செயல்படுத்திக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு, நான் மேக்ஸில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட், 100க்கு 100. எப்போ எக்ஸாம் வச்சாலும் தூங்கிட்டு இருக்கும்போது கொஷின் பேப்பர் கொடுத்து எழுதுனாலும் 100 மார்க் வந்துடுது அப்படின்னு ஒரு ஆற்றல் இருக்குதுன்னு வைங்க. அந்த மேக்ஸ் வாதியாரையே நம்ம குருவாக எடுத்து கையை கும்பிட்டுட்டு வழிபாடு செய்துகிட்டு இருக்க முடியுமானா அது கிடையாது. தமிழில் ஒருத்தன் ஃபெயில் ஆகிடுறான், 34 மார்க் தான் எடுத்தான், 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னாக்கா அவனுடைய 10th ரிசல்ட் மார்க் என்ன அப்படின்னாக்கா ஃபெயில் தான். அவனை ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு அப்படின்னும் சொல்லிக்க முடியாது. எல்லாத்துலேயும் 90க்கு மேலே, மேக்ஸில் 100 மார்க்கு, தமிழில் மட்டும் 34. அது ஒரு சிறப்பே இல்லை. அப்போ அவன் அங்கே கவனத்தை வைக்க வேண்டிய இடம் தமிழ் சப்ஜெக்டில் தான். தினமும் போய் அந்த மேக்ஸ் வாத்தியார் காலில் விழுந்துக்கிட்டு மேக்ஸையே படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கள், சூழ்நிலைகளே இல்லை. எல்லா துறையிலையும் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னா எல்லா துறையிலேயுமே அறிவு இருக்கணும். ஆன்மீகம் அப்படின்றது அரசியலையும் சாரும், விஞ்ஞானத்தையும் சாரும், மெய்ஞானத்தையும் சாரும், எல்லா நிலைகள்லையும் அது சாரும், எல்லா துறைகள்லேயும் சாரும். சித்தர்கள் அப்படின்றவங்க தான் உண்மையான விஞ்ஞானிகள், அவர்கள் தான் மெய்ஞானிகள், அவர் தான் ஆன்மீகவாதிகள், அவர்கள் தான் நாத்திகவாதிகள். நாத்திகத்தை பற்றியும் ஒரு சித்தர் ஒரு நாத்திகத்தை பற்றி பேசினா, கடவுள் மறுப்பு கொள்கையை பற்றி பேசினா, எது கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் புரிய வைக்க முற்படுறாரோ அதை பேசினா எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டே ஆகணும். அப்படி இருக்கும். ஆன்மீகம்னா என்னன்றதை பற்றி ஒரு சித்தர் பேசினா நாத்திகவாதி கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமான்னு ஆன்மீக பக்கம் வந்துடுற மாதிரி சில சூழல்கள் இருக்கும். அப்படித்தான் அந்த துறையில் அவங்க வல்லமையை பெறணும். அதுபோல் குருவை உறுதிப்படுத்துங்கள் அப்படின்னாக்கா, நீங்கள் எங்கே ஒன்றா போங்க, என்னன்னா செய்யுங்க.
1000 குருமார்களை பாருங்கள், அது தவறே இல்லை. ஒரே இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கிணற்று தவளை போல் அமைதியாக அமர்ந்துக்கிட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அறிவில் தெளிவு எங்கே கிடைக்குதோ, யாருடைய வார்த்தைகள் நமக்கு மேன்மையை உண்டாக்கி தருதோ, அறிவில் விழிப்பு நிலையை உண்டாக்கி தருதோ, அறிவை பலப்படுத்தி தருதோ, ஞானம் அப்படின்றதே அறிவில் தெளிவு. அந்த அறிவில் தெளிவு தரக்கூடிய ஞானத்தை எவர் உபதேசித்து தருகிறார்களோ அதை கடந்து போயிட்டே இருக்கலாம். அதுக்காக அங்கேயே நம்ம உட்காந்துக்கிட்டோம்னு சுற்றி வந்துட்டோம்னு அவசியம் இல்லை. அடுத்தடுத்த நிலை அறிவில் தெளிவு பெறுவதற்காக வருகின்ற ஐயங்களுக்கு ஒருத்தரே பதில் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. காலம் பதில் சொல்லும். நம்ம தேடி சென்றோம் அதுக்கு பதில் பெறலாம். நம்ம இருக்கிற இடத்துல தேடி வந்தும் ஞானிகள் பதிலை சொல்லிட்டு போவாங்க. சிறு குழந்தையும் அறிவை தரும். ஒரு குடிகாரனும் நமக்கு ஞானத்தை வழங்குவான். சண்டாளனும் நமக்கு ஞானத்தை உபதேசிப்பான். எந்த நிலையில் இருந்தவனாலும் நமக்கு மெய்ஞானம், மெய்ப்பொருள் தன்மை, மெய் சத்திய நிலை வந்து சேரும். ஆனால் ஒன்றும் உணர்ந்துக்கணும், குரு அப்படின்றது மனமே குரு அப்படின்னு சித்த வித்தை சிவானந்த பரமம்சர் அவர்கள் எழுதிய ஜீவன் சரித்திரம் சித்த வித்தை அப்படின்ற அந்த புத்தகத்தை படித்து பார்த்தோம்னா தெளிவு கிடைக்கும். குருவை உறுதிப்படுத்துங்கள் அப்படின்னாக்கா நம்ம மனதைத்தான் உறுதிப்படுத்த வேண்டும். மனமே குரு அப்படின்ற அந்த சத்திய நிலையை எவர் உணர்கிறார்களோ அவர்கள்தான் உண்மை ஞானிகள் அப்படின்றத தெல்ல தெளிவாக இங்கே சொல்லுகிறார். தன்னை முன்னிலைப்படுத்துபவர்கள் செத்தே போவார்கள். தன்னை முன்னிறுத்தாதவர்கள்தான் எதிர்கால கட்டத்தில் தன்னுடைய சமாதி காலத்திற்கு பிறகு மக்களால் முன்னிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ன்றதை நீங்கள் உணர்ந்துக்கணும், ஒவ்வொரு மக்களுமே. அதனால் இந்த இடத்துல குருவை உறுதிப்படுத்துங்கள் அப்படின்னாக்கா புறத்தில் இருக்கின்ற குருவை கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி செய்து இவர் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிட்டாருப்பா, இவர் எனக்கு குருவாக இருக்க தகுதி இருக்குதுப்பா, இவர் எல்லாத்துலேயும் வெற்றி அடிச்சப்பா, இவர் தான் என்னுடைய ஆத்ம சீடர் அப்படின்றதெல்லாம் இங்கே சூட்சும நிலைகள் கிடையாது. குரு சீடர் உறவு அப்படின்றது எங்கே இருக்கும்னாக்கா மனமே குரு சீடர் உறவு. சீடனாகவும் மனம் இருக்கும், குருவாக இருக்கும். கேள்வி கேட்குற அந்த குழப்பத்தில் இருக்கின்ற மனம் சீடனாகவும், தெளிவு கொடுக்கின்ற அதே மனம்தான் அறிவு நிலையில் குருவாக இருக்கின்ற அந்த சூட்சுமத்தை நாம் புரிஞ்சுக்கணும், உணர்ந்துக்கணும். இதுதான் சர்வ சத்தியமான மெய்ஞான ரகசியம் என்று சொல்லி இதனினும் சில சூட்சும நிலைகள் உணர்வதற்காக கேள்விகள், ஐயங்கள், குழப்பங்கள் இருந்தால் ஞான சக்தி ஊடகத்தில் ஒவ்வொரு பதிவுகளையும் பார்க்கின்ற பொழுது அதில் கமெண்ட் செஷனில் கேள்விகளை கேட்டால் நியாயமான சத்தியமான அருள் நிறையில் இறை நிலையில் இறை தன்மையில் அறிவில் தெளிவு பெறுவதற்கான அந்த தவிப்புகளோடு பதிவுகள் கேள்விகளாக வரும் பட்சத்தில் சர்வசத்தியமாக ஆசான் அகத்தீசர் உதாரணங்களோடு மெய்ப்பொருள் ரகசியத்தை சாட்சிபட எடுத்துரைப்பார் என்று சொல்லி இந்த பதிவை நான் இது தளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமः.